பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஆரோக்கியமான மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 112, 7, 8 வசனங்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஆத்தும திடன் பெற்றவர்களே, யாரை பற்றி இந்த வசனம் பேசுகிறது? யார் இந்த அவன்? நாம் தான். ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் தான். விசுவாசிகளாகிய நாம் தான். விசுவாசத்தின் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் தான். நமக்கு பெயர் இருக்கலாம், தொழிலின் அடிப்படையில், ஊரின் அடிப்படையில், வீட்டில் வைத்த பெயரின் அடிப்படையில் நம்மை மக்கள் அழைக்கிறார்கள், அறிமுகமானவர்கள். கர்த்தரோ நம்மை யாவரையும் எந்த தேசத்தானோ, எந்த மொழி பேசுகிறவனோ, எந்த நிறமோ, என்ன கலாச்சாரமோ இவைகளை தள்ளிவிட்டு ஒரே பெயர், நீதிமான். இது நாம் தெரிந்து கொண்டதல்ல, தேவனிடமிருந்து நாம் பெற்றது. இயேசு கிறிஸ்துவினாலே ஒரே குடும்பம், தெய்வ குடும்பம், வழி இயேசு, மகிமை தேவனுக்கு இயேசுவின் மூலமாகும். நம்முடைய நீதி ஒன்றுமில்லை, குப்பை. தேவனுடைய நீதியை, அவருடைய சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். இது விசுவாச குடும்பம். நமது வாழ்க்கை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. காணாமல் இருப்பதை கண்டது போல் வரும் என்று, அதுதான் விசுவாசம். பார்ப்பதை விசுவாசிப்பதில் ஒரு பெரிய காரியமில்லை. நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. இது எல்லாம் கிறிஸ்துவ வாழ்வின் பேசிக் திங்ஸ், அடிப்படை, அஸ்திவாரம். இதை என்றும் மறந்துவிடக்கூடாது. இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் இங்கே பூமியிலே ஆவிக்குரிய வாழ்வும் உலக வாழ்வும் கட்டப்படுகிறது. இதற்கு தேவனுடைய வார்த்தை, ஆவியாருடைய அனுகிரகம் வேண்டும். நம்முடைய ஒத்துழைப்பு வேண்டும். ஆவியாளர் நமக்குள்ளே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின் லூக்கா 11:11 படி கேட்டிருந்தால் உங்களை நிரப்பி இருப்பார். ஹல்லேலூயா. இதற்கு பெயர்தான் ஆரோக்கியமான மனநிலை. ஒரு திருப்தியான வளர்ச்சிக்கு நேராக, உயர்வுக்கு நேராக, மேன்மைக்கு நேராக நம் மனதை திருப்பியுள்ளோம். உள்ளே இருக்கும் ஆவியானவரோடு இணைந்து கொண்டதால் தான் ஆரோக்கியம் என்கிறோம். சரீரத்தின் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆரோக்கியமான மனநிலை. இப்படிப்பட்டவருடைய அடையாளத்தை சொல்கிறேன். பதட்டப்பட மாட்டார்கள், ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை இயேசுவின் மேல். பதறி பேச மாட்டார்கள், ஏனென்றால் அவருடைய கண்கள் இயேசுவை பார்க்கிறது. எல்லாவற்றும் ஒரு நிதானம், அமைதியை காண்பிப்பார்கள், ஏனென்றால் அவருடைய கைக்கு மீறி எதுவும் நடக்காது என்பது. நாம் இந்த ஆட்டிடியூடுக்கு வந்துவிட வேண்டும். காலத்தை வீணடிக்க கூடாது. எபேசியர் 5:16, கொலோசியர் 4:5 படியுங்கள், கவனியுங்கள் என்று செய்தியில் வரும் பொழுது அதை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு நேரம் எடுத்து படித்து தியானித்து இருதயத்தை நிரப்ப வேண்டும். வார்த்தைகளை நிரப்ப வேண்டும், வாக்குத்தத்தங்களை நிரப்ப வேண்டும், சின்ன குழந்தையை போல. இது ஆரோக்கியமான மனநிலை அடைவதற்கு வழி. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரோமர் 8:32. வேத வசனமே சத்தியம். அந்த நேரத்தில் வசனம் புரியாமல் இருக்கலாம், இதனுடைய மேன்மையை அறியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தக்க சமயத்தில் ஆவியானவரது மேன்மையை காட்டுவார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எடுத்து கொடுப்பார். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இருதயமாகிய சட்டியில் சேர்த்து வையுங்கள். வேத வசனங்களை நிரப்புங்கள். இதை நான் எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது விசுவாசத்தை வளர்க்கும். விசுவாசம் சும்மா வராதுங்க, எதையாவது ஊற்றி வளர்க்கறது இல்லைங்க. வேத வசனங்களை நிரப்பி கொண்டே இருக்கும் பொழுது விசுவாசம் வளரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினாலே வரும். இப்படி நீங்கள் ஆக்கி கொண்டிருக்கும் போது உங்களது ஆரோக்கியமான மனநிலை உறுதியாக்கி கொண்டிருக்கும். திடன் பெற்றுவிடும். உலகம் சொல்வதையும் சூழ்நிலை காட்டுவதையும் இந்த மனநிலை தள்ளிவிடும். நான் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. என் தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை ரட்சிக்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னை வழிநடத்த, என்னை பாதுகாக்க, கற்றுக் கொடுக்க என்று உங்களோடே உங்கள் மனம் சொல்லும். அதான் ஆரோக்கிய மனத்தின் அடையாளம். இப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட துர்ச்செய்தியை கேட்டாலும் இது அவர்களை ஒன்றும் செய்யாது. ஏசாயா 54:14 படியுங்க. அப்படியே அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. ஈசாக்கின் காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. எகிப்திற்கு போகலாம் என்று எண்ணம் கொண்டான். கர்த்தர் தடுத்தார். நீ இங்கேயே இரு என்றார். வறட்சிதான், தண்ணீர் இல்லை, மழை இல்லை, ஒன்றுமில்லை. ஆகிலும் தேவன் சொல்லிவிட்டார் என்றால் அவர் பார்த்து கொள்வார் என்று அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு பலன் பெற்றான். ஆதியாகமம் 26:12. இவன் நீதிமான்.
கர்த்தரையே சார்ந்து வாழ்பவன். வறட்சி, ஒன்றுமில்லை, ஒன்று விளையாது, இவன் யார் லூசா, ஒன்றுமே இல்லாதப்ப கொண்டு விதைச்சிட்டு இருக்கிறான் என்று சொல்லி இருப்பார்கள். இதையெல்லாம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. இவனது மனம் கர்த்தரை நம்பி திடன் பெற்று இருந்தது. இவன் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண முடியாது, எல்லா சாமான்களும் விலை உயர்ந்து விட்டு உச்சாணிக்கு போய்விட்டு இதையெல்லாம் வீடு கட்டுறதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதை நீங்கள் நம்பாதீர்கள். உண்மையாகவே இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். கர்த்தர் உங்களுக்கு வீடு கட்டி தருவார். கர்த்தர் உங்க பிசினஸை உயர்த்துவார். எவ்வளவு பெரிய சாமான என்ன விலைக்கு போனாலும் கர்த்தர் உங்களுக்கு வாங்கி தருவார். அதற்குண்டான காரியத்தை காட்டுவார். உங்களை செழிப்படைய செய்வார். வழிகாட்டி காரியத்தை செய்து முடிப்பார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். யோசபாத் ராஜா அரசாண்டு கொண்டிருந்த காலத்தில் ஏராளமான ராஜாக்கள், சுற்றி இருக்கிற ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார் என்று துர்ச்செய்தி. உடனே அவன் என்ன செய்தான்? ஆர்மி பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு நம்மட எவ்வளவு விளந்து இருக்குது, என்னெல்லாம் இருக்குது என்று கேட்கவில்லை. அவன் எல்லாரையும் கூட்டி தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படியே நடந்தது. அவன் பயப்படவில்லை. துர்ச்செய்தியை கேட்டு அவன் நடுங்கவில்லை. அப்படித்தான் இருக்க வேண்டும். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 91:10 உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு வராது. தாவீதை கேட்டால் சொல்லுவான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர், பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. நாமும் இந்த நிலையை எட்ட வேண்டும். எப்பேற்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும் பயப்படாதீர்கள். உடனே மனிதரிடத்தில் போன் பண்ணி கேட்காதீர்கள். தனியாக ஒரு இடம் பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், சொல்லுங்கள், அவரிடம் தெரியப்படுத்துங்க. சங்கீதம் 30:10-11 வாசித்து பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், அவர் என் எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். 34 சங்கீதம் 30:11 வாசித்திருப்பார். எல்லா உபத்திரத்துக்கு நீக்கி விட்டார். என்னை மகிழ்ச்சி நான் இடைகட்டி கொண்டார். என்ன அற்புதமாய் சொல்லுகிறான் பாரு. பிலிப்பியர் 4:6-7 வாசியுங்கள். தெரியப்படுத்தி சொல்றார், தெரியப்படுத்துவோம், அவ்வளவுதான். பின் அறிக்கை செய்யுங்க. எனக்கு ஒத்தாசி வரும் பருவதத்துக்கு நேராக நான் நம்பி இருக்கிறேன், அங்கிருந்து எனக்கு வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று வாய் விட்டு சொல்ல வேண்டுங்க. நாவின் அதிகாரத்தில் தான் எல்லாம் வைத்திருக்கிறார், ஜீவனை வைத்திருக்கிறார். ஒரு தூசி உங்கள் மேல் விழாது. ஒருவன் உங்களை மேற்கொள்வது இல்லை. உங்கள் கொம்பு உயரும், உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை வெட்கப்பட்டு போவான். துரத்துவார் இல்லாமல் உங்களை பயமுறுத்தி ஓடி போவான். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அப்போது மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். இந்த ஆரோக்கியமான மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். இது வளர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதுவா வராது. முயற்சி எடுக்க வேண்டும். அதை ட்ரெயின் பண்ண வேண்டும். நமது மனதை ட்ரெயின் பண்ண வேண்டும். அதிலே நிலைத்திருங்க. சூழ்நிலை என்ன பயமுறுத்தினாலும், உலகம் அவசரம் ஏதாவது முடிவெடுங்க என்று உங்களை உசுப்பினாலும் நீங்கள் நிதானமாக தேவனை தேடுங்கள். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு என்ன டென்ஷனாக இருந்திருக்கு நினைத்து பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். அவன் டென்ஷன் ஆகவில்லை. கூட்டினான், மக்களை கூட்டினான், தேவ சமூகத்தில் இருந்தான், இருகரம் தூக்கி ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்தினை வாசிக்கிறேன் பாருங்கள். 2 நாளாகும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். கேட்டீர்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும் நம்ம ஜெபம். அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் கைக்கு மீறி எதுவும் நடக்காதுங்க. அவரை நம்பி திடமாயிருங்க. நீங்க திடமாய் இருக்கிறீர்கள், உங்களை அவரையே நம்பி இருக்கிறீர்கள் என்பது உலகத்திற்கு காட்டுவார். ஒரு நாள் சோர்ந்து போய் ஆண்டவரை தேடுவதை விட்டு விடாதீர்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சமயத்தில் அவர் உங்களது ரியாக்ஷன் என்ன என்பதை கவனிக்கிறார். உலகத்திற்குள் ஓடுகிறீர்களா? போன் எடுத்துக்கொண்டு அவரிடம் போகிறீர்களா? பேங்குக்கு ஓடுகிறீர்களா? இல்லை அவரை பார்த்து கேட்கிறீர்களா என்று. அவர் இல்லாமல் ஜெயம் இல்லை. அவரது கையை விட்டு ஒன்றும் நழுவி விடாது. அவருக்கு தெரியாது ஏதும் இல்லை. முற்றுமுடி அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். சம்பாதித்த ஆரோக்கியமான மனநிலையை சத்துருவுக்கு கெடுக்க விட்டு விடாதீர்கள். இவன் இனி எழும்புவதில்லை, அவ்வளவுதான் என்று உலகம் உங்களை பார்த்து சொன்னாலும் நீங்களோ தேவபலனாய் எழுந்து நிமிர்ந்து நடப்பேன் என்று சொல்லுங்கள். நடந்து போய் கொண்டிருப்பீர்கள். அவன் பார்ப்பான். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எது நடந்தாலும் யெகோவா ஈரே நீர் பார்த்துக் கொள்வீர். யுத்தம் உம்முடையது, ஜெயம் எங்களுடையது. நாங்கள் ஜெயத்தில் ஆரம்பித்து ஜெயத்தில் தான் முடிப்போம். உங்கள் நாமத்தை உயர்த்துவோம் என்றென்று. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.